Hi students, I am Bino. 12th math chapter 7ல example 7.18 பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா prove that the ellipse x squared plus 4y squared is equal to 8 and the hyperbola x squared minus 2y squared is equal to 4 intersect the orthogonally அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டும் வந்து என்னன்னா எலிப்ஸும் ஹைபர்போலாவும் நம்மளுக்கு வந்து ஆர்த்தோகோனலியே இன்டர்செக்ட் பண்ணுதா அப்படின்னு. ஆர்த்தோகோனல் என்ன அர்த்தம்? m1ம் m2வையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -1 வருதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் m1 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்து m2 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x squared plus 4y squared is equal to 8 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் x squared minus 2y squared is equal to 4 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி x ஸ்கொயரோட வேல்யூவையும் y ஸ்கொயரோட வேல்யூவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கிராமர் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், del is equal to x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது 1 1, y ஸ்கொயருக்கு 4 minus 2. இப்போ நார்மலாக எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் ஆஃப் இது ரெண்டும். அப்போ 1 into -2 -2 minus of 4. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், -6. நெக்ஸ்ட் del x ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணுவோம், இதை அப்படியே தூக்கிட்டு இந்த 8ஐயும் 4ஐயும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ 8 4 4 -2. அப்போ 8 into -2 -16 -4 4 16. ஆன்சர் என்ன கிடைக்கும், -32. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், del y ஸ்கொயர். இப்போ என்ன அர்த்தம், இந்த பார்ட்டை வந்து தூக்கணும். அப்போ 1ஐயும் வச்சுக்கலாம். அப்போ இதை நம்ம தூக்கிட்டு எது ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த 8ஐயும் 4ஐயும். அப்போ 8 4 4 -8 ஆன்சர் என்ன கிடைக்கும், -4. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும்னா del x ஸ்கொயர்ட் பை del. del x ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது, -32. del என்ன கிடைச்சிருக்குது, -6. மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1 6 6 இல்லை வராதா, 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிப்போம். 3 2s are 6, 1 2 is 2, 6 2s are 12. அப்போ 16/3. ஸோ நெக்ஸ்ட் y ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும், del y ஸ்கொயர் பை del. அப்போ del y ஸ்கொயர் வந்து என்னது, -4, del அப்படிங்கிறது -6, மைனஸ் கேன்சல். 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 2/3. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பாயிண்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பாயிண்ட் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் y ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடைச்சது, 16/3, 2/3. ஓகேவா. இப்போ நம்ம பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா m1ம் m2ம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து m1 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், செகண்ட் ஈக்குவேஷன்ல வந்து m2 எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா differentiate with respect to x. இப்போ x ஸ்கொயர்டை பண்ணால் 2x, x திருப்பி பண்ணும்போது dx by dx plus 4 அப்படியே இருக்கட்டும். y ஸ்கொயர்டை பண்ணோம்னா 2y, திருப்பி y பண்ணால் dy by dx, கான்ஸ்டன்ட்டை பண்ணும்போது 0. இது கேன்சல் ஆகிடுமா, என்ன கிடைக்கும், 2x plus 4 2s are 8y into dy by dx is equal to 0. நம்மளுக்கு இதுதானே வேணும். அப்போ இந்த டேர்மை அந்த சைடு கொண்டு போயிடும். 8y dy by dx is equal to -2x. அப்போ dy by dx is equal to -2x by 8y. 1 2 4 2. அப்போ dy by dx னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ m1 is equal to -x by 4y. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு m1 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், m2. m2க்கு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர் minus 2y ஸ்கொயர் is equal to 4. இதே என்ன பண்ணிக்கலாம்னா differentiate with respect to x. அப்போ x ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2x, அகெயின் x பண்ணும்போது dx by dx minus 2 அப்படியே வச்சுக்கோம். ஓகேவா.
y ஸ்கொயர் பண்ணா 2y வருமா? அப்போ 2y y பண்ணும்போது dy by dx is equal to 0. இது கேன்சல் ஆகி 1 ஆயிடும். அப்போ 2x minus 2 to the 4y into dy by dx is equal to 0. நமக்கு தேவை இதுதான். அப்போ இது இந்த சைடு கொண்டு போகும். அப்போ minus 4 into dy by dx is equal to minus 2x. அப்போ நம்ம dy by dx அப்படியே வச்சுப்போம். இப்போ minus 2x by minus 4y. Minus minus cancel 1 to 2 2. என்ன கிடைக்கும்? dy by dx. செகண்ட் ஈக்குவேஷன் தான் பண்ணுது. அப்போ m2 is equal to x by 2y. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? m1ஐயும் m2வையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? -1 கிடைக்கணும். அப்படி கிடைச்சானா ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொன்னோம். அப்ப m1ஐயும் m2வையும் மல்டிப்ளை பண்ணணும். m1 என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? -x by 4y minus x by 4y. m2 என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? x by 2y. என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு 4 2 ஜார் 8 y ஸ்கொயர். நம்ம கண்டுபிடிச்சிருந்த பாயிண்ட் எக்ஸ் ஸ்கொயர் கமா y ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 16 by 3 2 by 3. 16 by 3 2 by 3. அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் இதுதான் எக்ஸ் ஸ்கொயர், இது y ஸ்கொயர். இப்போ 16 by 3 by 18 into 2 by 3. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் 16 by 3 by 8 is the 16 by 3. டிவைடுக்கு கீழே டிவைட். அப்போ என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலாக மாறும். இப்போ மைனஸ் 16 by 3 into 3 by 16. அடிக்கலாமா? 16 16 3 3. ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது? -1 அப்படின்னு கிடைச்சிது. இப்போ m1ஐயும் m2வையும் மல்டிப்ளை பண்றதுனால நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது? -1. ஆக்சுவலி நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த எலிப்ஸையும் ஹைபர்போலாங்கிற இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்மளுக்கு இன்டர்செக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமா? ஆர்த்தோகோனல். ஆர்த்தோகோனல்னா என்னது? m1ஐயும் m2வையும் மல்டிப்ளை பண்றதுனால நம்மளுக்கு -1 வரணும் அப்படிங்கறதுதான் given condition. ஸோ சேம் இங்கேயும் அவங்க கொடுக்குற நம்ம கண்டுபிடிச்சிருந்த அந்த m1ஐயும் m2வையும் மல்டிப்ளை பண்றதுனால நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ ஃபைனலா என்ன பண்ணிக்கலாம்? therefore என்ன பண்ணிக்கலாம்? hence the curves, இதுவும் இந்த எலிப்ஸும் ஹைபர்போலாவும் the curves cut எப்படி கட் ஆகுது? ஆர்த்தோகோனலி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். தேங்க்யூ.